சரி, வேறு எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்கம் நமக்கு இறைவனிடத்திலே கூலியை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வணக்க வழிபாடுகளை இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும். இறைவன் நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே திருப்தி அடைய வேண்டும். இறைவன் திருப்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் மனிதர்கள் எப்படி திருப்தி அடைவார்களோ அதே போன்று இறைவனும் திருப்தி அடைவான் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே உள்ளவர்களுடைய திருப்தியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் மேல ஒருத்தர் இருப்பார். ஒரு கடை என்று சொன்னால் ஒரு முதலாளி இருப்பாரு, ஒரு ஊர் தலைவர் இருப்பாரு, ஒரு கட்சி என்று சொன்னால் அதற்கென்று ஒரு தலைவர் இருப்பாரு, நமக்கு மேலே ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். இவர்கள் மூலமாக நாம் ஏதாவது ஒரு காரியத்தை சாதித்துக் கொள்ள விரும்பினால் நாம் என்ன செய்வோம்? அவர்களுடைய திருப்தியை பெறுவதற்கான காரியங்களில் ஈடுபடுவோம். என்ன செஞ்சா அவங்க திருப்தி அடைவாங்க, என்ன மாதிரியான காரியங்கள் அவர்களுக்கு திருப்தி அடையக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்த்து அந்த மாதிரியான காரியங்களை செய்து அதன் மூலம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள நாம் முற்படுவோம். பெரும்பாலும் வெளிப்படையாக எந்த காரியம்லாம் பெருசா தெரியும், எது பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு தெரியும், அந்த காரியங்களை பார்த்து செய்து நமக்கு மேலே உள்ளவருடைய திருப்தியை நாம பெறுவோம். இறைவன் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. மனுஷன் எப்படி திருப்தி அடைவானோ, நமக்கு மேலே உள்ள தலைவர்கள் எப்படி திருப்தி அடைவாரோ அது மாதிரி இறைவனும் திருப்தி அடைவான் நம்ம நினைச்சிடக்கூடாது. ஒரு தலைவர் இருக்கிறாரு, தொண்டர்களுக்கு ஒரு 10 கட்டளை இடுகிறார், 10 காரியங்களை செய்யுங்கன்னு சொல்றாரு. 10 காரியத்தையும் ஒருத்தர் செய்துட்டு வர்றாரு, ஒருத்தர் ஒரு காரியத்தை தான் செய்துட்டு வர்றாரு. அவருக்கு யாரு மேல பிரியம் ஜாஸ்தியா இருக்கும், யாரு மேல அபிமானம் வரும், யாருக்கு அவர் தேவையான செய்து கொடுக்க நினைப்பாரு, யாரு நிறைய செய்துட்டு வர்றாரு, யாரு 10 காரியம் சொன்னது எல்லாத்தையும் செய்துட்டு வர்றாரு. அப்ப இவர் தான் கரெக்டா இருக்காரு, நம்ம சொன்னபடி கேட்கிறாரு. இவன் ஒரு காரியத்தை தான் செய்துட்டு வந்திருக்கிறான், இவன் 2 காரியத்தை தான் செய்துட்டு வந்திருக்கான், இவனுக்கு நம்ம மேல பிரியம் இல்லை போல, இவன் நமக்கு கீழ்ப்படியல, அதனால இவனுக்கு பெருசா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் மனிதன் என்கிற முறையில அவர் எப்படி எடை போடுவாரு, எப்படி தீர்மானிப்பாரு நமக்கு கீழ் உள்ளவர்களை என்று சொன்னால் அவருடைய வெளிப்படையான காரியத்தை பார்த்து தீர்மானிப்பாரு. அவர் செய்யற காரியம் பெருசா இருக்குதா, நம்ம பார்வையில நல்லதா இருக்குதா, நம்ம சொன்னதை சரியா கேட்கிறாரா, இப்படிதான் பார்த்து அவருக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாரு. இதுதான் மனிதன்கிற முறையில மனுஷன் அப்படியே செய்ய முடியும். அவனுக்கு உள்ளத்துல உள்ளதை இன்னொரு மனிதன் ஊடுருவி பார்த்து தீர்மானிக்க இயலாது. மனிதனுடைய வெளிப்படையான காரியத்தை வைத்துதான் இன்னொரு மனிதன் அதை தீர்மானிப்பான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி பார்க்க மாட்டான். நீ செய்யற காரியம் பெருசா இருக்குதா, நிறைய செய்யறியா, இதெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். இன்னல்லாஹ லா யன்லுரு இலா சுபல்கும் வலாக்கின் யன்லுரு இலா குலூபிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தை பார்க்க மாட்டான், நீங்க எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்யறீங்க, அதை மட்டும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். உங்களுடைய உள்ளத்தை பார்ப்பான், உள்ளத்துல என்ன நினைச்சு செய்யறீங்க அதுதான் பார்ப்பான். அது தலைவருக்கு செய்து கொடுத்த தொண்டர் மனசுல வெறுத்து கூட செய்து கொடுத்திருப்பான். 10 காரியத்தை செய்தாலும் நிறைய செய்தாலும் அவன் என்ன நினைச்சு செய்திருப்பான், இவனுக்கு எல்லாம் செய்யணுமா, இதெல்லாம் செய்தான் தருவான், அதனால நம்ம செய்ய வேண்டி இருக்குது என்று சொல்லி நொந்து போய் கூட செய்து கொடுத்திருப்பான். நம்ம பார்க்கமா இல்லையா, ஒரு முதலமைச்சரும் ஒரு கட்சி தலைவரும் இந்த பக்கம் வர்றாங்கன்னு சொன்னா ரோடு ஃபுல்லா பேனரு போஸ்டர்லாம் அடிச்சு விட்டுருப்பாங்க, அங்கங்க கட் அவுட்டா வச்சிருப்பாங்க. பாக்குற வழியெல்லாம் தலைவர் பார்த்தாருன்னா நமக்காக வேண்டி இவர் தான் நிறைய போஸ்டர் அடிச்சிருக்கிறாரு, ஏன் அவனுக்கு படத்தையும் கீழே போட்டிருப்பான், பேனர்ல அவனுக்கு போட்டோவும் போட்டிருப்பான், நல்ல நம்ம மேல பாசமா இருக்கிறான், நமக்காக வேண்டி என்னெல்லாம் செய்யறான் என்று சொல்லி அவனுக்கு பொறுப்பு பதவி அந்தஸ்துகளை கொடுப்பாரு. ஆனா அவன் அதே நேரம் பொறுப்பு பதவி அந்தஸ்து கொடுக்கல, ஏதாவது ஒரு விஷயத்துல அவனுக்கு தேவையானதை செய்து கொடுக்கலன்னு சொன்னா உடனே கட்சி மாறி போயிடுவான். அடுத்த நேரம் அவனை இகழக்கூடியவனா அப்பதான் தெரியும் இவன் நமக்காக வேண்டி செய்யல, இவன் எதுவும் ஆசைப்பட்டு செய்திருக்காங்கிறத தலைவர் எப்ப தெரிஞ்சுக்கிடுவாரு, அவன் வேற இடத்துக்கு போய் நம்ம திட்டும் போது தான் தெரிஞ்சுக்கிடுவாரு. அப்ப அப்படிதான் மனுஷன் ஒரு மனிதனை தீர்மானிக்க முடியும். தலைவர் கூட சில நேரம் ஏமாத்துவான், தொண்டனை பார்த்து அவனுக்கு தேவையான செஞ்சு கொடுக்குற மாதிரி செய்து கொடுத்து அவன்கிட்ட வேலை வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு கடைசியில ஏமாத்தி விரட்டிட்டு தூக்கி எறிஞ்சிருவான். அப்பதான் அந்த தொண்டை நினைப்ப நம்மளையும் ஏமாத்திட்டானே, இவரை நம்பியா நம்ம இவ்வளவு கால வாழ்க்கையும் செலவு பண்ண என்று சொல்லி அப்பதான் இவர் உணர்வாரு.
அப்ப உள்ளத்துல உள்ளத மனிதர்கள் பிற மனிதர்கள் உள்ளத்தை அறிந்து கொள்ள முடியாதனால அவங்க இப்படிதான் நடந்து கொள்வார்கள், இப்படிதான் தீர்மானிப்பார்கள். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தை பார்த்து செயலையும் பார்த்து ரெண்டையும் சேர்த்து தீர்மானிப்பான். நீ செய்யற காரியம் பெருசா இருக்குதா, நிறைய நேரம் செய்றியா, நிறைய நாட்களை செலவு பண்றியா, அதிகமா செய்றியா, அதை மட்டும் எல்லாம் பார்க்க மாட்டான். நீ சின்ன காரியத்தை செய்தா கூட எனக்காக வேண்டி செய்தியா, வேற எதை எதிர்பார்க்காம செய்தியா, எந்த ஒரு உலக ஆதாயத்தையும் எதிர்பார்க்காம செய்தியா, இதுதான் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் கை நிறைய செய்யறது தர்மம் செய்யறது அல்லாஹ் பார்க்க மாட்டான். 10 ரூபாய் தர்மம் செய்தா கூட இது அல்லாஹ் இருந்து கூலி எடுத்து பார்த்து செய்யறேன், அல்லாஹ் எனக்கு இதுல இருந்து ஏதாவது தரணும் என்று சொல்லி செய்தான் என்று சொன்னால் அதுக்கு அல்லாஹ் கூலியை தருவான். அல்லாஹ் உள்ளத்துல உள்ளதை பார்ப்பான். நீ சின்ன தஸ்பீஹ் செய்தா கூட அதுக்கு அதிக நன்மையை தருவான். நீ பெரிய தியாகத்தை செய்திருப்ப அதுக்கு கூலியை தராம தூக்கி வீசிடுவான். அல்லாஹ் எதை பார்க்கிறான், இவன் செய்யும் போது என்ன நினைச்சிட்டு செய்தான், இவன் செய்யும் போது ஏதாவது வெளியப்படையான காரியத்தை செய்யும் பொழுது, நல்ல காரியம் நினைச்சு செய்யும் பொழுது உள்ளத்துல இதுல ஏதாவது கிடைக்காதா என்று நினைத்து செய்தான் என்று சொன்னால் அல்லாஹ் அதுக்கு கூலி தர மாட்டான். இது கூலி தராம அல்லாஹ் விடுவதோடு மட்டும் இல்லாம நம்ம நரகத்துல கூட கொண்டு போயிட்டு சேர்த்துவான். சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம் இந்த காரியத்தை செய்யறோம், ஒரு காரியத்தை தர்மத்தை செய்யறோம், அந்த தர்மத்தை செஞ்சுக்கிட்டு அதன் மூலமா உலகத்துல ஏதாவது புகழ் கிடைக்கும், பெருமை கிடைக்கும் அப்படி நம்ம செய்யறோம். செய்துவிட்டு நம்ம அல்லாட்ட இருந்து கூலியை எதிர்பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன நினைப்பான், என்ன ஏமாத்துறதுக்காக நீ செய்யற, நீ உலகத்துல தேவைன்னு சொல்லி செய்திருக்கிற, நீ அப்படி செய்துட்டு எந்த எதுக்கு கூலி எதிர்பார்க்கிற என்று சொல்லி அல்லாஹ் அவனை நரகத்திலே அனுப்பிடுவானா. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவம், மறுமை நாள் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை ஒரு கதை மாதிரி மக்களுக்கு விளக்குறாங்க. மறுமை நாள்ல 3 பேரை அல்லாஹ் அழைத்து விசாரிப்பானா. 3 பேர்னா 3 வகையான தன்மைகள் உள்ள அந்த 3 சாரார், 3 பேரை மட்டும் நினைச்சிடக்கூடாது. இந்த பண்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த பண்புல அந்த 3 சாரார்ல வந்துருவாங்க. அந்த 3 சாராரை அல்லாஹ் அழைத்து விசாரிப்பான். அதை அழைத்து விசாரிக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு சாராருடைய அந்த செயல்பாட்டை தீர்மானித்து அவர்களை நரகத்துல அனுப்பிடுவான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த முதல் சாரார், முதல் மனிதன் யாருன்னு சொன்னா ஒரு உயிர் தியாகி, ஒரு ஷஹீத் அந்தஸ்து, அல்லாஹுக்காக வேண்டி ஒரு நல்ல காரியத்துக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை உயிரை தியாகம் செஞ்ச ஒரு ஷஹீத், ஒரு உயிர் தியாகி அழைத்து அல்லாஹ் விசாரிப்பான். நான் உனக்கு உயிரை தந்தேன், இந்த உலகத்துல ஆரோக்கியத்தை தந்தேன், இளமையான வாழ்க்கையெல்லாம் தந்திருந்தேன், இந்த உலகத்துல இவ்வளவு தந்ததுக்கு பிறகும் நீ எனக்காக வேண்டி என்ன செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் அந்த உயிர் தியாகி அழைத்து விசாரிப்பான். விசாரித்த உடனே அந்த ஷஹீது, அந்த உயிர் தியாகி சொல்லுவான், யா அல்லாஹ் நீ தந்த உடல்ல உயிரை வாழ்க்கையை உனக்காக வேண்டி நான் அர்ப்பணிச்சுட்டேன், உனக்காக வேண்டி நான் தியாகம் பண்ணிட்டேன், நான் நினைச்சிருந்தேன் இன்னும் கொஞ்சம் வருஷம் உயிரோடு இருந்திருக்கலாம், அந்த உலகத்துல சொகுசா வாழ்ந்திருக்கலாம், சந்தோஷமா இருந்திருக்கலாம், ஆனாலும் உனக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில நான் என்னுடைய உயிரை தியாகம் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாட்ட முறையிடுவான். எனக்கு நன்மை தான் சொல்லி கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்ற, நீ பொய் சொல்ற, நீ உயிர் தியாகம் செய்து நிஜம்தான், உன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக நல்ல பாதையில உயிர் தியாகம் செய்து நிஜம்தான், ஆனால் அந்த செய்யக்கூடிய அந்த தருணத்துல உன்னுடைய உள்ளத்துல என்ன இருந்தது, இந்த உயிரை தியாகம் செஞ்சா உலகத்துல நம்மளை எல்லாரும் பாராட்டுவாங்க, புகழ்வாங்க, ஷஹீதுடைய அந்தஸ்துடையவன் என்று சொல்லி புகழ்வாங்க இன்றுதான் நீ நினைச்ச, இந்த உலகத்தினுடைய புகழை எதிர்பார்த்தியா இல்லையா, உன்னுடைய குடும்பம் இதன் மூலமா நிறைய நன்மைகளை இந்த உலகத்துல அடையணும்னு நினைச்சியா இல்லையா, அதெல்லாம் உலகத்திலே உனக்கு கிடைச்சிட்டுது, நீ எதையெல்லாம் உலகத்தை எதிர்பார்த்தாயோ அதெல்லாம் உலகத்திலே கிடைச்சிட்டுது, இங்க உனக்கு ஒண்ணும் கிடையாது, நீ நரகத்துல கொண்டு போங்க என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உயிர் தியாகம் செஞ்சவன நரகத்துல அனுப்பிடுவானா. உயிர் தியாகம் என்பது சாதாரண காரியம் கிடையாது. இந்த உலகத்துல மனிதன் செய்யக்கூடிய அமல்கள்லயே உச்சபட்ச அமல் எதுன்னா உயிர் தியாகம் தான். மனுஷன் உயிரோடு இருந்தா தானே எல்லாம் செய்ய முடியும். அது உயிரை ஒருத்தர் தியாகம் பண்ண இந்த உலகத்துல சொல்லுவாங்கல்ல, அவர் பழமொழி வயிற்றுக்காக வேண்டிதான் இந்த உலகத்துல மனுஷன் போராடிட்டு இருக்கான்னு சொல்லி பழமொழிலாம் சொல்லுவாங்க. இந்த வயிறு இதுக்கு வயிற்றுக்காக என்ன உயிரோடு இருக்கணும். இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறதுக்கு வேண்டி அவ்வளவு கஷ்டப்படுறான். மரண தருவாயில ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில் இருந்தா கூட டாக்டர் என்ன சொல்றான், எவ்வளவு பணம் வேணாலும் செலவுபடுற என்ன காப்பாத்திருக்கேன்னு கெஞ்சிறான். அந்த உயிரை விடுறதுக்கு அவ்வளவு கஷ்டம், உயிரை இந்த உலகத்துல இருந்து விட்டுட்டு போறதுக்கு அவ்வளவு கஷ்டம். எல்லாமே இந்த உலகத்துல வாழணும்தான் எல்லா மனிதர்களும் ஆசைப்படுறாங்க. உயிரை காப்பாற்றுவதற்கு தான் அவ்வளவு பாடுபடுறான். அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு மனிதன் தன்னோட உயிரை தியாகம் பண்ண முன் வர்றாங்கன்னா அது சாதாரண விஷயமா? உயிர் தியாகங்கிறது சாதாரண காரியம் கிடையாது, மிகப்பெரிய காரியம். அல்லாஹ்வுடைய பார்வையிலையும் மிகப்பெரிய காரியம். கீரதுகுல் ஜன்னா, அல்லாஹ் என்ன சொல்றான், நேரடி சொர்க்கம்.
மற்ற மனிதர்களுக்கு எல்லாம் வந்து கேள்வி கணக்கு கேட்டு விசாரணை பண்ணி தான் சொர்க்கத்துக்கு எல்லாம் அனுப்புவான். உயிர் தியாகம் பண்றவனுக்கு நேரடியா சொர்க்கம். விசாரணை இல்லாமலே வந்து கேள்வி கணக்கு இல்லாமலே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து உயிர் தியாகம் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தரஜாவை வந்து உயிர் தியாகம் செய்யக்கூடியவர் பெறுகிறார். ஒரு காரியத்தை செய்தா வந்து ஒரு நேரடியாக சொர்க்கத்துக்கு போக முடியாது. யூஃபர்லி சஹீது குல்லு தன்மை மில்லதேன். ஒருத்தர் கடனோடி மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா யாராவது பொறுப்பேற்று அந்த கடனை அடைச்சோன்னு இல்லாம மௌத்தாயிட்டாருன்னா அவருக்கு நேரடி சொர்க்கம் கிடையாது, யார் உயிர் தியாகியா இருந்தாலும். அதை தவிர உயிர் தியாகிக்கு வந்து அவ்வளவு பெரிய அந்தஸ்து, நேரடி சொர்க்கத்துக்கு கூடிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான். அப்படிப்பட்ட உயிர் தியாகி, இந்த உலகத்துல உச்சபட்ச ஒரு அமலை செஞ்ச உயிர் தியாகி அதை செய்யும் போது இந்த உலகத்துல உள்ள ஆதாயத்தை எதிர்பார்த்தாரு. உலகத்துல புகழ் கிடைக்கணும், பெருமை கிடைக்கணும், அதெல்லாம் எதிர்பார்த்த காரணத்துல அல்லாஹ் என்ன பண்றான், நீ செஞ்ச காரியம் பெரிய காரியம்தான், உன்னுடைய உள்ளம் தூய்மையா இல்லை, உன்னுடைய உள்ளம் சுத்தமா இல்லை, எனக்காக செய்யுங்கிற அந்த எண்ணம் உனக்கு இல்லை, அதனால உனக்கு இங்க ஒண்ணும் கிடையாது. உலகத்துல என்ன எதிர்பார்த்தாயோ அதெல்லாம் உலகத்திலே கிடைத்து விடும், இங்கு ஒன்றும் கிடையாது, இவரை நரகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அல்லாஹ் அந்த உயிர் தியாகியை நரகத்துக்கு அனுப்பிடுறான். அடுத்ததான் ஒரு சாரார கூப்பிடுறான், அடுத்த ஒரு மனிதரை கூப்பிடுறான் அல்லாஹ். அவர் யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய கோடீஸ்வரர், பணக்காரர். பணக்காரர்னா சாதாரண பணக்காரர் இல்ல, வள்ளல், கொடையாளி, பணத்தை மக்களுக்காக வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளல். அப்படிப்பட்ட ஒரு வள்ளலை அழைத்து, அந்த செல்வந்தரை அழைத்து அல்லாஹ் விசாரிக்கிறான், உனக்கு நான் செல்வத்தை சொத்து பத்துக்களை இந்த உலகத்துல தந்து சொகுசா வாழ வச்சேன, இதை வச்சு நீ என்ன பண்ண அப்படின்னு அல்லாஹ் அந்த செல்வந்தரை கூப்பிட்டு விசாரிக்கிறான். அந்த செல்வந்தர் சொல்றாரு, யாரெல்லாம் நீ சொத்து தந்தது நிஜம்தான், எனக்கு வீடு வாசல் வசதிகள்லாம் தந்தது நிஜம்தான், பொருளாதாரத்துல அதிகமா தந்தது நிஜம்தான், எல்லாம் தந்த அந்த செல்வத்தை பொருளாதாரத்தை எல்லாத்தையும் வந்து நான் மக்களுக்காக கொடுத்தேன், மக்களுக்கு நிறைய நன்மையான காரியங்களை செய்தேன், மக்களுக்கு கல்வி உதவி தேவை கொடுத்தேன், மருத்துவ உதவி தேவை கொடுத்தேன், மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்து கொடுத்தன, எல்லாம் உனக்காக தான் செஞ்சேன்னு சொல்லி அல்லாட்ட முறையிடுவான். எனக்கு நன்மையை தான் கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், நீயும் போய் சொல்ற, நீ வந்து செஞ்சது நிஜம்தான், நீ மக்களுக்காக உடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கியது நிஜம்தான், அந்த பொருளாதாரத்தை வாரி வழங்கும் போது உனக்கு என்ன என்ன இருந்தது, எல்லாரும் உன்னை பாராட்டணும், இவரை மாதிரி வந்து பணத்தை வாரி வழங்குற ஆள் உண்டா என்று சொல்லி உன்னை போடணும், உன்னை கொடையாடின்னு சொல்லிட்டு போற்றி போடணும் என்று சொல்லி நீ நினைச்சா இல்லையா? நீ பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு அதன் மூலமா மக்கள்கிட்ட இருந்து ஏதாவது பிரதிபலன் இந்த உலகத்தை எதிர்பார்த்தே இல்லையா? அந்த எதிர்பார்த்த பிரதிபலன் அனைத்துமே வந்து உலகத்திலே கிடைச்சிட்டுது. உன்னை எல்லாரும் செல்வந்தன்னு பாராட்டுறாங்க, வள்ளல்னு பாராட்டுறாங்க, கொடையாளின்னு போற்றி போன்றாங்க, எல்லாமே உலகத்திலே கிடைச்சிட்டுது, இங்க உனக்கு ஒண்ணும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வள்ளலை செல்வந்தரை இவரை நரகத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறான். ஒரு செல்வந்தர் வள்ளலாக இருப்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு. ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து பணத்தை தான தர்மம் செய்யணும்னு நம்ம கேட்கும் பொழுது அந்த நேரத்துல தான் கணக்கு பார்ப்பார், எனக்கு அங்க செலவு இருக்குது, இங்க செலவு இருக்குது, இதை கொடுக்க முடியாது, இப்ப நேற்று வந்தீங்கன்னா தந்திருப்பேன், இன்னைக்கு எனக்கு இப்படி போயிட்டுது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல கணக்கு பார்க்கக்கூடிய ஆட்கள் நம்ம பார்க்கிறோம். விரலை வெட்டி கூட கொடுத்துருவாங்க, செல்வத்தை கொடுக்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய உடைய பெரிய செல்வந்தர்களை நம்ம பார்க்கிறோம். பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட பணத்தை செலவு பண்ண கஷ்டப்படுவான், பணத்தை சேர்க்கறது தான் ஆசைப்படுவான். பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட அவன் என்ன பண்ணுவான், இதுக்கு மேல கிடைக்காதா, இதுக்கு மேல கிடைக்காதா என்று சொல்லி பணத்தின் மேல் உள்ள ஆசை வந்து அவனுக்கு மன்னரையை சந்திக்கும் வரைக்கும் அடங்காதுன்னு சொல்லிட்டு இஸ்லாம் நமக்கு சொல்லுது. அந்த அளவுக்கு மனுஷனுடைய ஆசை எதுக்கு மேல இருக்குது, இந்த பணம் செல்வம் மேல இருக்குது. சாவுற வரைக்கும் அந்த செல்வத்தை சேர்க்கணும்னு தான் நினைக்கிறான். நாளைக்கு செத்து போகணும்னு நினைச்சா கூட இன்னைக்கு ஏதாவது பணம் வராதான்னு நினைப்பான். அப்படி பணத்தை சேகரிக்கக்கூடிய ஆசைப்படக்கூடியவனாதான் மனுஷன் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த மனுஷன் வந்து செல்வத்தை வந்து மக்களுக்கு தான தர்மம் செய்வது சாதாரண விஷயம் இல்லை, இவன் செய்யறான். தான தர்மம் செய்யக்கூடிய ஆட்களுக்கு இஸ்லாம் வந்து அதிகமான நன்மை கிடைக்குன்னு சொல்லுது. இந்த உலகத்துல பொருளாதாரத்தை செல்வத்தை ஒருத்தர் வாரி வழங்கான்னு சொன்னா அவனுக்கு பெரிய தரஜா மறுமையில கிடைக்குது. நாளை மறுமை நாள்ல அரசுடைய நிழல் 7 பேருக்கு அல்லாஹ் கொடுப்பான். மறுமை நாளுடைய அந்த வெயில் சூடு, அந்த அந்த நேரத்துல படக்கூடிய அந்த கஷ்டங்களை எல்லாம் அதை லகுவாக ஆக்குவதற்காக இந்த உலகத்துல சில காரியங்கள் 7 காரியங்களை செய்தவர்களுக்கு அல்லாஹ் வந்து அந்த 7 பேருக்கு வந்து அரசுடைய அவருடைய சிம்மாசனத்துடைய நிழலை கொடுப்பான். அந்த நிழல் பெறக்கூடியவர்கள்ல ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா வலது கைக்கு கொடுக்கக்கூடியது இடது கைக்கு தெரியாம கொடுக்கக்கூடியவரான். இடது கை கொடுக்கக்கூடியது வலது கைக்கு தெரியாம கூட அப்படின்னா என்ன அர்த்தம், கைக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால், யாருக்கும் தெரியாம ஒருத்தர் செல்வத்தை மக்களுக்கு தானம் தர்மம் செய்தார்னு சொன்னா அவருக்கு மறுமையில அரசுடைய நிழல் கிடைக்கும். ஏன், அவர் எதையுமே எதிர்பார்க்கல,
ஒருத்தர் செல்வத்தை கொடுத்துக்கிட்டு 4 பேர் முன்னாடி ஒருத்தர் 50 ரூபாய் கொடுக்குறாருன்னு சொன்னா அது அவர் நன்மைக்கு ஒரு வகையில அந்த அப்படி கொடுப்பது பிறரே அந்த தர்மம் செய்ய தூண்டும். அது ஒரு வகையில நல்லதுதான். ஆனாலும் அது கூட 4 பேருக்கு தெரியும். அதன் மூலமாக ஏதாவது நன்மை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா யாருக்குமே தெரியல. ஒருத்தருக்கும் தெரியாம ஒரு பொருளாதாரத்தை ஒருத்தர் வாரி கொடுக்குறாரு. ஒருத்தரை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு இந்த பணத்தை வச்சுக்கப்பா, நீ தேவை விடன்னு அறிஞ்சேன், அதனால நான் உனக்கு தர்றேன், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுக்குறாரு என்று சொன்னால் அவருக்கும் அல்லாவுக்கும் தெரியும். அல்லாஹ் பார்த்துட்டு இருப்பான். அல்லாஹ் என்ன பண்ணுவான், இவன் கொடுக்குறான், யாருக்கும் தெரியாம கொடுக்குறான், ஆனா எனக்கு தெரியும்னு அவனுக்கு தெரியுது இல்ல, அப்ப இவனுக்கு நம்ம கூலியை கொடுப்போம்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில அரசுடைய நிழல் கிடைச்சிட்டாலே நம்ம அடுத்த சொர்க்கத்துக்கு தான் போக போறது கன்ஃபார்ம் ஆயிரும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறான், இந்த பொருளாதாரத்தை செல்வத்தை வாரி வழங்குற ஆட்களுக்கு கொடுக்குறான். அது எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கிடைக்கிற ஆட்கள் அதை நன்மை சம்பாதிச்சுக்கலாம். அது கிடைக்கிறது ஆட்கள் ஒரு அருள்கொடையா எடுத்துக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் காலத்துல பணக்கார சஹாபாக்கள் ஏழை சஹாபாக்கள் சம்பந்தமா ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பணக்கார சஹாபாக்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்கி நன்மை சம்பாதிக்கிறாங்க. ஏழை சஹாபாக்கள் அதை முடியலை என்று சொல்லி ரசூலுல்லாஹ்விடம் முறையிடும் பொழுது ரசூலுல்லாஹ் சில திக்ருகளை சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடிய திக்ருகளை சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்ட பணக்கார சஹாபாக்கள் அவங்களும் இதே திக்குகளை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சொன்ன உடனே ஏழை சஹாபாக்களும் வருத்தம் வந்துருது, நம்ம கூட ஈக்குவலா வந்துடுறாங்களே, நம்ம வேற ஏதாவது கேட்போம். ரசூல்லாட்ட கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது ஆலிக்கு ஃபலலுல்லா, இது அல்லாஹ்வுடைய அருள்கொடை. அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அதிகமா கொடுக்குறான், தான் நாடியவர்களுக்கு அளந்து கொடுக்குறான். யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அல்லாஹ் தீர்மானிக்கிறான். இதுல நான் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. அப்ப அல்லாஹ் செல்வத்தை ஒருத்தருக்கு கொடுக்குறான்னு சொன்னா அதன் மூலமாக அவர் நிறைய நன்மைகளை பெறலாம். அது வாரி வழங்கி அதிக நன்மைகளை பெறலாம். நாளை ஒருத்தர் உயிரை எடுத்துட்டு குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்கள், உயிரை எடுத்துட்டு போகும்போது அந்த மனிதன் என்ன சொல்லுவானா, என்ன திரும்ப உலகத்துக்கு அனுப்புங்க, நான் என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி மக்களுக்கு வழங்கி நல்ல செய்தவனா திருமணம் வந்துடுறேன் சொல்லுவானா. அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்குறது மறுமையில பெரிய தரஜாக்களை அந்தஸ்துகளை பெற்று தரக்கூடிய காரியமா இருக்குது. அந்த காரியத்தை செய்த இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வள்ளலுக்கு என்ன பிரதிபலன் கொடுக்குறான், என்ன கூலியை கொடுக்குறான், நரகத்துல கொண்டு போய் சொல்றான். ஏன், அவனுடைய உள்ளம் சரியா இல்லை. மனசுல உலக ஆதாயத்தை எதிர்பார்த்து கொடுத்துருக்கான், இறைவண்ட கூலியை எதிர்பார்த்து கொடுக்கல. அப்ப இறைவண்டம் நமக்கு கூலியை எதிர்பார்த்து நாம் கொடுத்தோம் என்று சொன்னால்தான் மறுமையில நமக்கு அதற்கான பிரதிபலன் அல்லாஹ் தருவான், நன்மையை எழுதுவான். இல்லை என்று சொன்னால் இறைவனை ஏமாற்றிய குற்றத்திற்காக நம்ம நரகத்திற்கு அனுப்பிவிடுவான். அப்ப இந்த வள்ளல் உள்ளத்துல இறைவனுக்காக இல்லாம உலக ஆதாயத்துக்காக புகழுக்காக பேருக்காக கொடுத்த காரணத்தினால அவரை அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்பிடுறான். மூன்றாவது ஆள் யார் என்று சொன்னால் ஒரு ஆலிம், மார்க்கத்தையோ உலக கல்வியையோ நல்ல முறையில கற்று மக்களை நல்வழி பாதையில் அழைக்கக்கூடிய ஒரு ஆலிம், ஒரு அறிஞர், அவரை அழைத்து விசாரிப்பான். இறைவன் உனக்கு நான் அறிவை தந்தேன், உலகத்துல கல்வியை தந்தேன், இதையெல்லாம் வச்சு இந்த உலகத்துல என்ன பண்ண அப்படின்னு அல்லாஹ் அந்த மனிதனை கூப்பிட்டு அறிஞரை கூப்பிட்டு விசாரிப்பான். விசாரிச்ச உடனே அந்த அறிஞர் சொல்வார், இறைவா நீ தந்த கல்வி அறிவு உலக அறிவு எல்லாத்தையும் வச்சு உன்னுடைய பாதையில நல்வழி பாதையில மக்களை நான் அழைச்சேன், இதெல்லாம் செஞ்சது நான் உனக்காக தான் என்று சொல்லி அந்த அறிஞர் சொல்லுவார். சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான், நீ செஞ்சது நிஜம்தான், நீ ஆனா செய்யும் பொழுது இந்த உலகத்துல உன்ன மாதிரி ஒரு அறிவாளி உண்டா என்று சொல்லி எல்லாரும் பாராட்டணும் புகழணும் என்று சொல்லி உலகத்துல ஏதோ எதிர்பார்த்து நீ செஞ்ச, அதனால இந்த உலகத்துல கிடைச்சதெல்லாம் உலகத்தோடு போச்சு, இங்க மறுமையில உனக்கு ஒண்ணும் கிடையாது என்று சொல்லி அந்த அறிஞரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்துக்கு அனுப்ப சொல்லிடுவான். அறிஞர் என்பதும் ஒரு சாதாரண விஷயம், ஒரு மார்க்கத்தையோ உலக விஷயங்களோ தெரிஞ்சு மக்களிடம் பிரச்சாரம் செய்து அவர்களை நல்வழி பாதையில் அழைப்பதும் சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி ஒரு சஹீத் அந்தஸ்துடையவரோ ஒரு வள்ளலோ அதே மாதிரி அறிஞர்களும் அதிகமான நன்மையை பெறக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியவர்கள். ஏனென்று சொன்னால் ஒருத்தர் ஒரு அமலை செய்யறாரு, அந்த அமலை அவர் தன்னளவில் செய்தார் என்று சொன்னால் அவருக்கு அந்த ஒரு அமலை செஞ்சதற்கான நன்மை தான் கிடைக்கும். தான் மட்டும் தொழுறாரு, தான் நோன்பு வைக்கிறாரு, தான் ஜக்காத்து கொடுக்கிறார், தனக்கு உரிய காரியங்களை மட்டும் அவர் செய்கிறார் என்று சொன்னால் அந்த செஞ்ச அந்த காரியத்துக்கான நன்மையை அவர் பெற முடியும். ஆனா அதே அவர் ஒருத்தர் தொலை வராம இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் பேசுறாரு, நீங்க பள்ளிக்கு வாங்க, தொழுகைக்கு வாங்க, நல்ல உங்களுக்கு நன்மை கிடைக்கும், மறுமையில உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அந்த மனிதர்கிட்ட தொழுகையினுடைய அவசியத்தையும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் முக்கியத்துவத்தையும் எடுத்து சொல்லி அந்த மனிதரை தொழுகைக்கு கூப்பிட்டாருன்னு சொன்னால் அப்ப இவருக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா 2 நன்மை கிடைச்சிடும்.
இவரும் தொழுவாரு. இவர் யார தொழுகைக்கு கூட்டிட்டு வந்தாரோ அவர் தொழும் போதெல்லாம் அவர் தொழுத நன்மையில வந்து அவருக்கு கிடைக்கும் முழுசா, இவருக்கும் அதுல ஒரு பங்கு வந்துடும். இவர் 2 தொழுகை தொழுதாட்டி இவர் லொஹர் தொழுதாருன்னு சொன்னா, இவர் யார தொழுகைக்கு லொஹருக்கு கூட்டிட்டு வந்தாரோ அவரு தொழுத நன்மை இருக்கும். இவர் 2 லொஹர் தொழுத நன்மை பெற்றுவாரு, இவர் 2 சுபஹ் தொழுத நன்மை பெற்றுவாரு. இதே மாதிரி அந்த மனிதர் அவர் இன்னும் 2 பேர்த்து போய் சொல்றாரு, அதன் மூலமா இன்னும் 2 பேர் பள்ளிக்கு வந்துடுறாங்க, இன்னும் 2 பேர் வந்து மார்க்க கடமைகளை செய்ய வந்துவிடாருன்னு சொன்னால் அவங்களுடைய நன்மையும் இந்த கூப்பிட்டவருக்கு வரும், முதல்ல சொன்னவருக்கு வந்துடும். இப்படி சங்கிலி தொடர் மாதிரி இவர் யாரிடம் இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறாரோ, ஒரு நல்ல கருத்தையோ நல்ல பாதையில் அழைக்கக்கூடிய செய்தியோ சொல்லி வைக்கிறாரோ, அதன் மூலமாக எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை லட்சம், எத்தனை கோடி பேருக்கு அந்த செய்தி போய் சேர்கிறதோ அத்தனை பேர் செய்யக்கூடிய அந்த அமல்களுக்கான கூலியும் யாருக்கு வந்து சேர்ந்து விடும்? இந்த முதல்ல சொன்னார் பாருங்க இந்த அறிஞர், அவருக்கு வந்து சேர்ந்துடும். அப்ப சங்கிலி தொடர் மாதிரி அதிகமான நன்மைகளை ஒரு மனிதனுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், தான் பெற்ற கல்வியை, தான் பெற்ற அறிவை மக்களுக்கு பிரச்சாரம் செய்வது, மக்களுக்கு எடுத்து சொல்வது. இதன் மூலமாக அதிக நன்மையை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை இந்த அறிஞர், மார்க்க அறிஞரோ உலக அறிஞரோ செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் வந்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது உலகத்துல நம்ம எல்லாரும் பாராட்டணும். உலகத்துல இவரை மாதிரி பேச்சாற்றல் உள்ளவர் உண்டா, இவரை மாதிரி விவாத திறமை உள்ளவர் உண்டா என்று சொல்லி புகழணும் என்ற அந்த எண்ணத்துல நமக்கு பின்னாடி 50 பேர் வரணும், 100 பேர் வரணும், நம்ம சொல்ற கேட்கறது ஒரு கூட்டம் இருக்கணும் என்று சொல்லி ஒருத்தர் அந்த ஒரு செய்தியை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார் என்று சொன்னால் அவருக்கு வந்து அல்லாட்ட கூலி கிடைக்காது. அவர் வந்து உலக ஆதாயத்தை எதிர்பார்த்து செய்த காரணத்தினால அல்லாஹ் என்ன பண்ணுவான், உன் உள்ளத்துல என்ன இருக்குன்னு நான் பார்ப்பேன், நீ உள்ளத்துல உலகத்துல உனக்கு ஏதாவது கிடைக்கும் செய்திருக்கிறாய், மறுமையில என்னிடம் எதுவும் கிடைக்கிறது நினைக்கல என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அறிஞரையும் நரகத்துக்கு அனுப்பினான். அப்ப இந்த 3 காரியங்களும் உலகத்துல மனிதன் செய்யக்கூடிய காரியங்களும் பெரிய காரியம். எல்லாரும் செய்யக்கூடிய காரியம், எல்லாரும் உயிர் தியாகம் செஞ்சிட முடியாது, எல்லாரும் பொருளாதாரத்தை வாரி வழங்கிட முடியாது, எல்லாரும் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து மக்களை நல்வழி பாதையில் இழுத்துட முடியாது. ஆனா இந்த காரியத்தை இந்த 3 சாரார் செய்திருக்கிறாங்க. ஆனா செய்த பிறகு கூட அவங்களுக்கு நரகம் தான் கிடைச்சது. ஏன் கிடைச்சது? அவங்களுடைய உள்ளம் சரியா இல்லை. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, உடம்புல ஒரு உறுப்பு இருக்கிறது, அந்த உறுப்பு கெட்டு விட்டது என்று சொன்னால் மொத்த உறுப்பும் கெட்டுரும். அந்த உறுப்பு சீராகிவிட்டது என்று சொன்னால் மொத்த உறுப்பும் சீராகிவிடும். அதுதான் உள்ளம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உள்ளம் வந்து நமக்கு சீராக இருக்கணும். நம்ம என்ன காரியம் நம்ம உடல் மூலமா செய்தாலும் நம்ம உள்ளம் சரியாக இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த காரியத்துக்கு வந்து திருப்தி அடையவே மாட்டான், அல்லாஹ் பொருந்தி கொள்ளவே மாட்டான், அதுக்கு எந்த நன்மையும் தரமாட்டான், தூக்கி வீசி நரகத்துக்கு அனுப்பிடுவான். அதை அல்லாஹ் ஏமாத்திரம் நினைச்சு நரகத்துக்கு அனுப்பிடுவான். ஆனா அதே நேரம் அல்லாஹ் திருப்திப்படுத்துவது பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் மேட்டர்ல கூட அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிருவான். நம்ம சட்டி சோறு சாப்பிடுறோம், ஒரு பானை நிறைய சோறு வச்சு சாப்பிட்டா கூட அதை சாப்பிட்டு விட்டு இந்த சாப்பாடை தந்த அல்லாஹ்வுக்கே நன்றி என்று அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிருவான். ரசூலுல்லாஹ் அதான் சொல்றாங்க, நீங்க வயிறு புடைக்க சாப்பிடுறீங்க, சாப்பிட்டு முடித்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிருவான். அல்லாஹ் புகழ்ந்துட்டோம், அல்லாஹ் அந்த உணவை தந்தவன், இந்த உணவை செரிக்க வைத்தவன், நம்மை வாழ வைத்தவன் என்ற அந்த எல்லா அம்சங்களும் இந்த ஒரு வார்த்தையில அடையும். அல்லாஹ்வுக்கு எல்லா போலும் என்ற அந்த வார்த்தையில அமைஞ்சிரும். அப்ப அந்த ஒரு வார்த்தை மூலமாக அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிடும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருப்தி அடைய வைப்பது வந்து நம்முடைய காரியம் பெருசா சின்னதா அதெல்லாம் பொறுத்து இல்லை, நம்முடைய உள்ளம் சரியா இருக்கணும். உள்ளத்தில் தூய்மையான எண்ணத்தோடு நம்ம காரியத்தை செஞ்சோம்னா தான் அதுல அல்லாஹ் திருப்தி. நோன்பு கூட எதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க பசியோடு இருப்பதோ தாய்த்து இருப்பதோ அல்லாஹ் விரும்பல. அதன் மூலமா அல்லாஹ் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எதுக்கு? நீங்க இறைச்சமுடையவளா இருக்கிறீங்களா, இறைவனுக்கு அஞ்சக்கூடியவளா இருக்கிறீங்களா, இந்த மாதத்தில் நீங்க பெறக்கூடிய பயிற்சியை வந்து வரக்கூடிய 11 மாசங்கள்லயே நீங்க அதை பயன்படுத்துறீங்களா என்று பார்ப்பதற்காக தான் அல்லாஹ் ஒரு பயிற்சி களமாக தான் இந்த நோன்பை கூட நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். குர்பானி கொடுக்கிறோம், அது கூட என்ன, அதோட தோலோ ரத்தமோ அல்லாஹ்வுக்கு போய் சேரப்போகுது, அதுலேயே இறைச்சத்தை தான் அல்லாஹ் பார்க்கான். இப்ப எல்லாமே வந்து நமக்கு விதிக்கப்பட்டிருக்க அனைத்து கடமைகளும் அல்லாஹ் எப்படி பார்த்து தீர்மானிக்கிறான்? நம்முடைய உள்ளத்தை பார்த்து தீர்மானிக்கிறான். இப்ப நம்முடைய உள்ளத்தை தூய்மையானதாக அமைத்து கொண்டு நம்முடைய காரியத்தை செய்தால்தான் அல்லாட்ட கூலியை பெற முடியும். உள்ளம் தூய்மை இல்லாமல் உலக எதிர்பார்ப்புகளோடு அல்லாவிடமிருந்து கூலியை எதிர்பார்க்காமல் பிற பிரதிபலனை எதிர்பார்த்து நாம செய்தோம் என்று சொன்னால் அதற்கு எந்த கூலியும் கிடைக்காது என்பதை நாம் விளங்கி வரக்கூடிய காலங்களில் நம்ம என்ன காரியம் செய்தாலும் இறைவா நீதான் இதற்கு கூலியை தர வேண்டும் என்று செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானா என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.